Hi friends, welcome to your mom's hobby. இன்னைக்கு நாம ரொம்ப சிம்பிளான and குயிக்கான வெஜிடபிள் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த வெஜிடபிள் ரைஸ் ரொம்ப ஸ்பைஸ் கம்மியா இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும். இதை லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா குழந்தைங்க மிச்சம் வைக்காம சாப்பிட்டுட்டு வருவாங்க. இப்போ நாம இந்த ஹெல்த்தியான வெஜிடபிள் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் வெஜிடபிள்ஸை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் கலர்ஃபுல்லாக இருக்கட்டும்னு கேரட், உருளைக்கிழங்கு அண்ட் கேப்சிகம் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டையும் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். இதை பேஸ்ட்டாக கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் கொஞ்சமாக இருக்கிறனால குட்டியாக கட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் ஒரு பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன். அண்ட் கொத்தமல்லியையும் நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்ககிட்ட புதினா இருந்தால் அதையும் நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். நான் தக்காளியை ஃபஸ்ட்டே கட் பண்ணி வச்சுக்க மாட்டேன், டைரெக்டாக கட் பண்ணி போட்டுடுவேன். ஸோ தட் அந்த தக்காளியோட ஜூஸ் கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாது. இப்போது அந்த வெஜிடபிள் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் குக்கரில் ஒரு 4 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இதில் கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை ஆட் பண்ணிவிட்டு நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் அதில் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போது அந்த வெங்காயத்தை நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டை சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போவே பார்த்தீங்கன்னா நம்ம வீடு நல்லா மணக்க ஆரம்பிச்சிருக்கோம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அடுத்து இதில் கீறி வச்சிருக்கிற பச்சை மிளகா அண்ட் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துடலாம். தக்காளியும் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் நாம் வெஜிடபிள்ஸை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெட் சில்லி பவுடர், அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தூள், தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா பவுடர், பெப்பர் பவுடர் அண்ட் ஜீரகத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எக்ஸப்ட் கரம் மசாலா, மற்ற எல்லா பவுடரும் நான் வீட்டிலே அரைச்ச பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது அந்த மசாலா எல்லாத்தையும் வெஜிடபிள்ஸோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்புறம் உங்கள் அரிசிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. பாஸ்மதி ரைஸ்னால் 1 கப் ரைஸ்க்கு 2 கப் தண்ணி ஊற்றணும். நான் எங்கள் வீட்டில் டெய்லி யூஸ் பண்ணுற அரிசியை வச்சு தான் இந்த ரைஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ரைஸ்க்கு நான் 1 கப்புக்கு 3 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். அப்புறம் என் குழந்தைங்களுக்கு சோயா சங்க்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நான் இதில் சோயா சங்க்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த டைமில் உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு கம்மியாக இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் ரைஸ் ஆட் பண்ணிட்டேன். இந்த ரைஸை நான் ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுருந்தேன். அப்புறம் கொத்தமல்லியையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறம் பாருங்கள், அரிசி நல்லா வெந்து வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த டைமில் நாம் குக்கரை மூடி விசில் போட்டுட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். இப்படி செய்கிறதுனால நமக்கு சாதம் அடிப்பிடிக்காது அண்ட் அரிசியும் நல்லா வெந்திருக்கும். ஸோ 15 மினிட்ஸ் கழித்து விசில் போனதுக்கப்புறம் நான் குக்கரை ஓப்பன் பண்ணிட்டேன். வெஜிடபிள்ஸ், ரைஸ் எல்லாம் நல்லா வெந்திருந்தது. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. இந்த ரைஸ் வெந்திருக்கான்னு நான் செக் பண்ணியும் பார்த்துட்டேன். பாருங்கள், அரிசி நல்லா சூப்பராக வெந்திருக்கு. ஸோ நம்ம சூப்பரான ஈஸியான வெஜிடபிள் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஸ்பைஸ் கம்மியாகவும் அண்ட் ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு வெஜிடபிள் ரைஸ். இதுக்கு நீங்கள் ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய ஃப்யூச்சர் வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.